அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் இந்த கும்பராசிக்கு நிறையவே இருக்கும். நியாய அநியாயங்களை பயமின்றி எடுத்து சொல்லக்கூடிய தன்மை கும்பராசிக்கு அதிகமாக இருக்கும். ஏன் சொன்ன சொல் தவறாதவங்க நீங்கள் கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மனசை ஒரு நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ பெரிய பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் பெருசாக நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நம்மளோட வேலை என்னமோ அதை சரியாக செய்யணும் அப்படின்னு வேலையில் கவனமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இந்த ஒரு கிரக சூழல் என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், அதாவது இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பதிவில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கும்ப ராசி இதில் பாருங்களேன், அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை அடையும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கடன் தொல்லை, கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அதுக்குமே எளிய முறையில் நீங்கள் தீர்வு பெற முடியுங்க. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜோதிட கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீரவும், கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு பரிபூர்ணா நீங்கவும், உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பேர் ஜாதக கணிப்பால் கணவன் மனைவி பிரச்சனைக்கான தீர்வை பெற்றிருக்காங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. அன்பும் அழகும் இந்த கும்பராசிக்கிட்ட நிறையவே இருக்கும். கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், உங்கள் உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாக இருக்கும், வளைஞ்சி சூப்பராக இருக்கும். நெற்றியோட நடுப்பக்கம் சாய்ந்தும் மூக்கு அகன்றும் இருக்கும். எப்பொழுதுமே உங்கள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சு திறமை ரொம்பவும் சிறப்புன்னு கூட சொல்லலாம். புன்சிரிப்போடு சரளமாக பேசக்கூடிய குணம் இந்த கும்பராசிக்கு அது நல்லதாகவே இருக்கும். அதே போல் இந்த கும்பராசிக்கு நீங்கள் உடுத்தக்கூடிய உணவு இது எல்லாமே கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அதே போல் ஆத்ம பலமும் மனதிடமும் இந்த கும்பராசிக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த கும்பராசிக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களோட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். சொத்து சேர்க்கையுமே இருக்கும். என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் அடிக்கடி இந்த கருத்து வேறுபாடு தேவையற்ற பூசல் வந்துக்கிட்டே இருக்கும். இருவருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. அதே போல் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு பெற நீங்கள் ஜாதக கணிப்பால் தீர்வு பெற முடியும். ஜோதிடர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வர ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசிக்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் இருக்காது. நல்லா உழைப்பீங்க, நல்லா கஷ்டப்படுவீங்க, அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஆனால் அதற்கேற்றது போல் ஒரு பக்கம் செலவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த நிலைமை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக கணிப்பால் நீங்கள் இந்த பலனை பெற முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள். நாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கும்பராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. கலசர ஸ்தானத்தில் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த 6 கிரக சேர்க்கையும் மிகவும் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த மாற்றம் 12 ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு உருவாக்குது அப்படின்னா
வீரத்தை விடவே விவேகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியத்தை கூட எளிமையாக செஞ்சு முடித்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. உங்களோட திறமையை பார்த்து அடுத்தவங்களுமே ஆச்சரியப்பட போகிறாங்க. அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு திடீர் மனக்குழப்பம் வரலாம். ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டு கூட இதை அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலான்னு தோணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நிறைய குழப்பம் வரும், எப்படி செய்யலாம் அப்படின்னு. இந்த குழப்பத்துக்கு மட்டும் மனசில் இடம் தராதீங்க. அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. நல்லா யோசித்து தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், நல்லதாக நடக்கும். அதே போல் தேவையில்லாமல் அலையிறது போல் சூழல் இருக்கும். அலைச்சலை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படுவதை தடுத்துக்கலாம். அதே போல் நேரம் தவறி சாப்பிட்றது, நேரம் தவறி தூங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனை இந்த அலைச்சலால் வரும். அலைச்சலை தவிர்த்தால பெரும்பாலும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பண வரத்து பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுடைய சாதுரியமான செயல்பாட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் பெற போகிறீங்க. அதே போல் வேலை செய்கிறவங்ககிட்ட கோபப்படாமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு முழு மனதை எல்லா பணிகளையுமே செஞ்சு தருவாங்க. இந்த கோவப்பட்டுட்டு திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை சரியாக நடக்காது. நிறைய தப்பாக பண்ணி உங்களை பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அதனால் வேலையாட்கள் கிட்ட கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்களேன், இப்போ நீங்கள் ரொம்பவுமே திறமையாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுங்க. நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் ஊதிய உயர்வு, பணியிடை மாற்றம் கூட கிடைக்கும். கடுமையான வேலை நடக்கும், இதனால் கொஞ்சம் சோர்வு மட்டும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தா உயர்வு வராதுங்க. இப்போ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உழைத்து உயர்வை பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த இடைவெளி இப்போ குறையும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் ஆரோக்கியமான உறவு இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. உங்கள் பிள்ளைங்களோட முன்னேற்றத்திற்கும் இப்போ நீங்கள் பாடுபடுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கோபம் வரும். இந்த திடீர் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. எதிரில் இருக்கிறவங்களோட பேச்சும் சரி, செயலும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கோபத்தை தூண்டலாம். அந்த கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வீணான வாக்குவாதத்தை விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இது திறமையான ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால உழைக்கிறதுல முழுமூச்சாக செயல்படுங்க. உங்களோட திறமையை கண்டு மற்றவங்க பொறாமப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் பாராட்டுவாங்க பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு நல்லாயிருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வேலையில் கவலை இருந்தாலும் நிறைவான முடிவு உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. யோசித்து செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் வீணான விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் அதை தவிர்க்க பாருங்கள். இந்த மாதம் மனோதிடம் அதிகரிக்குது. கடன், நோய் இது ரெண்டுமே தீருது. விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றின கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. மாணவர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை குறிச்சிக்கிட்டு நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். ஏன்னா இது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாடங்களை நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இது நல்ல மதிப்பெண் பெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரிந்து போன தம்பதிகள் இப்போ ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்க்கலாம். குடும்ப தேவையை பூர்த்தி செஞ்சு வைக்கக்கூடிய அளவுக்கு வருவாய் நல்லபடியாக இருக்குது. மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வருவாய் வரும் மாதமாக இந்த மாதம் இருக்குது. சோதனையை கூட வெற்றியாக மாற்றிடுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் எல்லாமே கைகூடும். உங்கள் செயல்பாடு மற்றவங்களை கவரும். இந்த மாதம் பாருங்கள், உல்லாச பயணத்தில் நாட்டம் இருக்கும். மனம் அடக்கம் பெற தியானம் செய்கிறது நல்லது. படிப்புலையுமே நாட்டம் அதிகரிக்குது. பெற்றவங்க பிள்ளைங்க விரும்பி இதை வாங்கி கொடுப்பீங்க. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்தும் நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகுது. அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படுது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனமாக பயன்படுத்துறது நல்லது.
செய்ய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது வேலையில் பணி நிரந்தரமோ ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க, நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் ஆஞ்சநேயர் கவசத்தை சனிக்கிழமையில் படித்து வாருங்கள். அதே போல் ஏழை எளிய நபர்களுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு தொண்டு செய்யுங்க. இது ரெண்டுமே மனக்குழப்பத்தை நீங்கும், தெளிவாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.